அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து எங்கேயும் இடையில ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின்லேருந்து நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், ஷார்ட்கட் மெத்தட் வந்து என்ன, சஜஷன் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் கிளியராக வந்து தெரியும். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 4 லேபர் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 4.75, எக்ஸசைஸ் நம்பர் 3. ஃபைண்ட் அவுட் த ஓவர்டைம் ஹவர்ஸ் அண்ட் ஓவர்டைம் வேஜஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ ஓவர்டைம் ஹவர்ஸ் வந்து எத்தனை ஹவர்ஸ் இருக்குது, அதுக்கடுத்தது ஓவர் டைம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு, யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு எம்ப்ளாயி ஒரு 50 ஹவர் வந்து வேலை பார்த்துருக்கிறாருன்னு வச்சுப்போம். இன்கேஸ் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கான டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ். அவருக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் அவர் வேலை செய்யணும். ஆனால் அவர் வந்து 50 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நார்மல் வேஜ் ரேட். இன்கேஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணும்போது பேர் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஹவருக்கு வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வந்து நம்ம சம்பளம் கொடுக்குறதா அசியூம் பண்ணிப்போம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஓவர் டைம் ஹவர்ஸு, அதுக்கடுத்து ஓவர் டைம் வேஜஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்க்கலாம். நோட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஓவர் டைம் வேஜஸ் ஆர் யூஸ்வலி டபுள் த நார்மல் ரேட். இப்போ நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டபுள் ஆகிடும், இன்னொரு மடங்கு சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 8 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 9 மணி நேரமோ, 10 மணி நேரமோ, இல்லை 12 மணி நேரம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்கன்னா, ஸோ அப்போ அதர் தென் நார்மல் ஹவர்ஸ், அந்த 8 ஹவர்ஸை தவிர்த்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களோ, அதில் பெர் ஹவருக்கு நார்மலாக கொடுக்கறத விட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ்டெண்ட் அதிகமாகும், டபுள் ஆகும். அப்போ ரூ. 50 வாங்குறீங்க அப்படின்னா டபுள் ஆகுது அப்படின்னா ரூ. 100 வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஹவருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ இப்படி நம்ம அசியூம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சம்பளம் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஓவர் டைம் ஹவர்ஸ். ஓவர் டைம் வந்து எவ்வளோ ஓவர் டைம் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு வாரத்துக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் ஹவர்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க்டு மைனஸ் நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸு. ஸோ அப்போ அவர் வந்து ஒரு நபர் வந்து எவ்வளோ மணி நேரம் அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போது ஆக்சுவலாக நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 40 மணி நேரம். ஸோ அப்போ அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் வந்து 10 மணி நேரம் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் 10 மணி நேரம். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் வேஜஸ். ஓவர் டைம் வேஜஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 2 ஓவர் டைம் வேஜஸ், அதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் வேஜஸ் ஈக்குவல் டு ஓவர் டைம் ஹவர்ஸு பெருக்கல் ஓவர் டைம் ரேட்டு. இப்போ ஓவர் டைம் ஹவர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்டெப் நம்பர் 1ல் 10 ஹவர்ஸ் வந்துருக்குது. ஸோ அப்போ நோட்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க நார்மலாக வந்து ஒரு ஹவருக்கு நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 25 ருபீஸ் 25 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓவர் டைமில் ஒர்க் பண்ணும்போது டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ 2ஆல் பெருக்கிக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டபுள் ஆகுது அப்படின்னும்போது ரூ. 50. அப்போ ஒரு ஹவருக்கு வந்து ரூ. 50 ஓவர் டைமுக்கு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ 10 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ வரும்? 10 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 10 பெருக்கல் 50 போட்டுங்க அப்படின்னா நமக்கு 500 500 வரும். அப்போ ஓவர் டைம் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. அடுத்தது வீடியோ பார்க்கும்போது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னால் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டெலகிராமோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ரெகுலராக உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் இல்லை அப்படின்னாலும் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதில் டெலகிராமோட லிங்க் வந்துருக்கும், நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்மளோட சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே ஏதாவது ஒரு சம்மு வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸ்பெசிஃபிக்காக மார்க்கம் பப்ளிகேஷன் புக்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் அண்டு இன்கம் டேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் சாப்டர் நேமு,
பேஜ் நம்பர், அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் மட்டும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி தான், இல்லை டெலகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி தான். ஸோ அதை வந்து யார் மெம்பராக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி அனுப்புவேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தட்ஸ் ஆல்.